அதிகமாக பேச விரும்பல. இருந்தாலும் சில கருத்துக்களை சிந்தித்து ஆழமாக சிந்தித்து பார்த்தீங்க என்றால் ஒரு குறையும் சொல்ல முடியல. அவங்க கீழ்த்தரமான அரசியல் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாங்கள் அதுபோது செயல்பாட்டில் ஈடுபடுவதில்லை. படித்து பண்புள்ளவர்கள் நாம் அனைவரும். கீழ்த்தரமான அரசியல் சொன்னா பாரத பிரதமர் அந்த இருக்கைக்கு ஒரு மரியாதை. இப்ப அன்பு சகோதரர் காவல்துறையெல்லாம் இங்க நிக்கிறாங்க. அந்த சட்டைக்கு ஒரு மரியாதை இருக்கு, அந்த தொப்பிக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதை ஏளனம் செய்வதோ துஷ்பிரயோகம் செய்வதோ அவமரியாதை நடத்துவதோ தவறு என்று போது இவர் என்ன சொல்றாரு, உதயாநிதி சொல்லி இன்னைக்கு வந்திருக்காரு. அவர் அப்பா வந்து முதலமைச்சர், நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்க. அவர் சொல்றாரு மோடிஜி வந்து 29 பைசா இவர் கூப்பிடுவார். அப்ப உங்களுக்கு என்னன்னு கூப்பிடு 30,000 கோடி கூப்பிடுறாங்க. எதற்காக சொல்றேன்? கீழ்த்தரமான அரசியல். குற்றம் சொல்றது ஒண்ணுமே கிடையாது. இந்த கச்சத்தீவை தாரவாத்தார்கள் என்று சொல்லி 1974 அன்று இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்து வேடிக்கை பார்த்திருந்தது கருணாநிதி அவர்கள். இந்த சட்டமன்றத்தில் உழைத்திருக்கின்றேன். 1950 பெரும்பான்மையிடம் மேற்கு வங்காளத்தில் இருந்துச்சு. அது கிழக்கு வங்காளம், அதாவது பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் கொடுத்துள்ளாங்க முடிவெடுக்கும் போது அன்றைய அரசு ராய் என்ற முதலமைச்சர், அவரும் காங்கிரஸ் ஆட்சி, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி எதிர்க்கிறார். எப்படி கொடுக்க முடியும்? நமது நாட்டுக்கு ஒருபடி மண் வேறு வேறு நாட்டுக்கு கொடுக்கக்கூடாது என்று அவர் வழக்கு தொடர்றார். யாரு? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க, காங்கிரஸை வழக்கு தொடர்றாரு. கருணாநிதி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூங்கிட்டு இருந்தார். 1976 ஆண்டு தாராளத்தை கொடுத்துட்டாங்க. எதையும் ஒருபடி மண்ணை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், வேறு நாட்டில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இட் ஹாஸ் பீன் ராட்டிஃபைட் இன் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்றாங்க. 2 பார்லிமெண்ட், ராஜ்யசபாவும் மேல் சபையிலும் கீழ் சபையிலும் அங்க வந்து அவங்க போயிட்டு அந்த உத்தரவாதம் வாங்கி உரிமை வாங்கிய பிறகுதான் கொடுக்க முடியும். ஆனால் அப்படி செய்யல. ஏன்னா அவங்களுக்குள்ள உள்குத்தாரு. ஏதோ பேசிக்கிட்டா முடிவு பண்ணிக்கிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்ப அவர் கேட்கிறாங்க, இப்ப என்ன கச்சத்தீவை பத்தி பேசுறாங்க? இந்த 10 ஆண்டு காலம் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கேட்டீங்களா? உடனே வாங்கி கொடுங்க கேட்டீங்களா? உங்களுக்கு அரசியல் பண்ணணும். இந்த மீனவர்கள் வந்து ஆயுதண்டனை கைதியாக ஆக்கிய அந்த மீனவர்களை கூட விடுவித்து வந்தவர் மோடியின் ஆட்சி. உங்களுக்கு கச்சத்தீவை பத்தி பேசுறதுக்கு அருகதே கிடையாது. உங்களுக்கு சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு மீனவர்கள் பாதிக்கப்படுகிற காரணம் திராவிட முன்னேற்ற ஆட்சி தான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இவ்வளவுதான் பேசுறேன், அவ்வளவுதான் எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. நாங்க வந்து பல இடங்களில் சொல்வது போல ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்துவதற்கு தகுதியான ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் உலகத்திலே இது மோடிஜி அவர்கள் தான். அதே போல கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லி நல்ல ஆட்சி நடக்கும். நம்ம வருங்காலம் நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும். எது நல்லது நடக்கணுமோ அந்த நடக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக அது சுலபமா இருக்கும். ஒரு பாலமா இருப்பேன். உங்களுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன தேவைகள் தேவையோ இதெல்லாம் உங்களிடம் வந்து சேர்றதுக்கு கண்டிப்பாக நான் இங்க இருப்பேன். எப்பவுமே மதிப்புக்குரிய பசுப்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னது போல் தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் போல், அதே மாதிரிதான் நரேந்திர மோடிஜி அவர்களும் தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் போல் என்று சொல்லி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் உங்க ஐயா வழியில். அதனால நீங்க எல்லாரும் அதை ஆதரித்து, பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து, உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை உங்கள் பிரதிநிதியாக என்னை தேர்ந்தெடுத்து நீங்கள் என்னை உங்க எம்பியாக கையாற்றீங்க. நீங்க கண்டிப்பாக என்னை ஜெயிக்க வைக்கணும். உங்களுக்கு நல்லது நடக்க எனக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பை கொடுத்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று 2 கரங்களை கூப்பி உங்களிடம் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சின்னம் தாமரை.